லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம எப்படி ஒரு ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸை டீகாம்போஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். அப்போ v1 ஈக்குவல் டு v1 பிளஸ் சாரி v ஈக்குவல் டு v1 பிளஸ் சர்க்கிள் v2 பிளஸ் சர்க்கிள் vk அப்படிங்கிறத நம்ம ஒரு அந்த வி ஐஸ்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்ல கொடுத்தோம். அதான் நம்ம லாஸ்ட் லெக்சர்ல பார்த்தது. ஓகே, சரி, அதுல இருந்து நம்ம ஒரு கராலரி எழுதியிருப்போம். தட்ஸ் a key point for Jordan ஃபார்முக்கு கராலரி என்ன எழுதியிருந்தோம்னா, if all the distinct characteristic root lambda 1 to lambda k are lie in f, அதாவது எல்லா கேரக்டரிஸ்டிக் ரூட் ஆஃப் டி அது எல்லாமே lambda 1 lambda 2 lambda k எல்லாம் fலயே இருக்குன்னா, தென் v ஆல்ரெடி டீகம்போஸ் பண்ற பார்த்தோம் அப்படின்னா, ஓகே, அதே டீகம்போசிஷன் எப்படி இருக்கும், அந்த vi எப்படி இருக்கும், அதோட ஃபார்மட் தான் கொடுத்தாங்க. vi equal to set of all v in v such that the mapping v of t minus lambda I power li equal to 0. அதாவது என்னது, the map t minus lambda I power li எந்தெந்த எலமெண்ட் எல்லாம் ஜீரோக்கு கொண்டு போதோ அதை கனெக்ட் பண்றதுதான் vi இருக்கும். இது எப்படி இருக்கும், இன்வேரியன்ட் டீயாவும் இருக்கும், நம்ம ப்ரூஃப்ல பார்த்தோம். அண்ட் ஒவ்வொரு அதுக்கு கரஸ்பாண்டிங்லி டீல இருந்து இன்டியூஸ் பண்ற மேப் விஐல இன்டியூஸ் பண்ற மேப் டிஐ, அதுக்கு கேரக்டரிஸ்டிக் ரூட் என்னதான் இருக்கும், லாம்டா ஐ மட்டும் தான் இருக்கும் அப்படிங்கறத பார்த்தோம். ஜோர்டான் ஃபார்ம் போறதுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக்கான ரிசல்ட்டா கீ ரிசல்ட்டா நம்ம கான்செப்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ ஜோர்டான் ஃபார்ம் போறதுக்கு முன்னாடி ஜோர்டான் பிளாக் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். ஓகே, இது ஒண்ணுல ஒரு n by n மேட்ரிக்ஸ் எடுக்க, ஜோர்டான் பிளாக் பிலாங் டு லாம்டா இல்லாட்டி ஏதோ ஒரு வேல்யூ வச்சுக்கோங்க, சம் எக்ஸ் ஆர் ஒய் சம் ஸ்கேலாஸ் வச்சுக்கோங்க. என்ன அந்த ஜோர்டான் பிளாக் அப்படின்னா எப்படி டிஃபைன் பண்றோம்னு பாருங்க. ஜோர்டான் பிளாக் பிலாங் டு லாம்டாங்கிறது மேட்ரிக்ஸ்ல டயகனல் என்ட்ரி என்னதான் இருக்கணும், லாம்டாஸா இருக்கணும். டயகனல் என்ட்ரி எல்லாம் லாம்டா, அதுக்கு சூப்பர் டயகனல், அதாவது டயகனல் என்ட்ரிக்கு ஜஸ்ட் பிஃபோர் இருக்கிற அடுத்த டயகனல் வச்சுக்கோங்க, அது வந்து என்னதான் இருக்கணும், எல்லாம் 1 1 1 1 இருக்கணும். மற்ற எல்லா என்ட்ரிஸும் என்னதான் இருக்கணும், மற்ற எல்லா என்ட்ரிஸும் 0வா இருக்கணும். ஓகே, தட்ஸ் an ஐடியா. இப்படிப்பட்ட மேட்ரிக்ஸை தான் என்ன சொல்றோம், ஜோர்டான் பிளாக் பிலாங் டு லாம்டா அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஜோர்டான் பிளாக்னாலே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், ஜோர்டான் பிளாக் அப்படின்னு எங்க வச்சாலும் எப்படி இருக்கணும், டயகனல் எப்படி இருக்கும், எந்த நம்பர் இருக்கோ அதை வச்சுக்கோம், அந்த ஸ்கேலாஸ் இருக்கும். சூப்பர் டயகனல் 1 1 1 1 அப்படின்னு இருக்கும். அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த ஆல் அதர் என்ட்ரிஸ் ஆர் 0 அப்படின்னு. அதான் டெஃபினிஷன் எழுதிக்கும். the matrix that matrix with lambdas on the diagonal, ones on the super diagonal and zeros elsewhere is a basic Jordan block belong to lambda அப்படிங்கிறோம். ஓகே, சரி, இப்போ ஜோர்டான் கனானிக்கல் ஃபார்ம் அப்படிங்கறத நம்ம கொண்டு வரோம். கனானிக்கல் ஃபார்ம்ல ஜோர்டான் ஃபார்ம் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு தான் மெயின் எய்ம். அதோட கீ ரிசல்ட் கீழே கொடுத்துருக்கோம். அதாவது the following result is the highly important and useful result theorem which is usually called the Jordan canonical form. Statement என்ன சொல்லுது, theorem 6.2 in our Herstein book. Let t in a f of v, அதாவது set of t is a linear transformation, have all its distinct characteristic roots lambda 1 lambda 2 etc lambda k in f. அதாவது t ஓட கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் எடுங்க, டிஸ்டிங்டா இருக்கிற, அதாவது டிஸ்டிங், இதோட மீனிங் என்னன்னா, லாம்டா 1ங்கிறது சப்போஸ் 2 டைம் அக்கர் ஆயிருக்கலாம், அதாவது மல்டிபிளிசிட்டி 2ஆ இருக்கலாம். நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், லாம்டா 1 ஈக்குவல் டு லாம்டா 1 லாம்டா 2 ரெண்டுமே சேமா எடுக்காம என்ன செஞ்சுக்கோம், 2 டைம்ஸ் மல்டிபிளிசிட்டி இருக்குன்னா அதுல 1 மட்டும் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு ஏதோ ஒரு லாம்டா ஐ வந்து ஒரு 4 டைம்ஸ் மல்டிபிளிசிட்டி இருந்துச்சுன்னா அதுல 1 மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்படிப்பட்ட டிஸ்டிங் கேரக்டரிஸ்டிக் ரூட்டை மட்டும் கன்சிடர் பண்றீங்க. அதான் லாம்டா 1 லாம்டா 2 எக்ஸெட்ரா லாம்டா கே இன் எஃப், எல்லாமே எஃப்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. Then a basis of V can be found in which the matrix of T, the matrix of T is of the form, the matrix entry diagonal entry எப்படி இருக்குன்னா J1 J2 JK, மற்ற எல்லா என்ட்ரிஸும் 0. அந்த J1 J2 JK என்ன ஃபார்மட்ல இருக்கும், அதான் JIங்கிறது என்ன எழுதிக்கும், BI1 BI2 எக்ஸெட்ரா BIR. ஒன்னும் பயந்துராண்டா, இதுதான் என்ன நம்மளோட ஜோர்டான் பிளாக். இதே இந்த அதாவது BI1ங்கிறது சம் இந்த டைப்ல இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே, அதுதான். ஓகே, இந்த ரெப்ரசன்டேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் அழகா ஓகே ஃபார்மோட பியூட்டி புரியும். இப்போ நெல்போர்டன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னாலே அதுக்கு ஒரு பியூட்டியா கொடுத்தோம். அதே மாதிரி அதே ட்ரையாங்குலர் ஃபார்முக்கு ஒரு, அதாவது ட்ரையாங்குலர் ஃபார்ம்ல அமைச்சு முடிச்சோம் அப்படின்னா, அதாவது சூப்பர் டயகனல் எல்லாமே டயகனல் என்ட்ரிக்கு மேல உள்ள எல்லாமே 0 இருக்கிற மாதிரி ட்ரையாங்குலர் ஃபார்ம்ல அமைச்சோம். இப்போ அதே மாதிரி ஜோர்டான்
ஃபார்ம்ங்கிறது இதுதான் கிட்டத்தட்ட. ஓகே, ஏதாவது என்ன சொல்றோம், எல்லா கேரக்டரிஸ்டிக் ரூட்டும் டிஸ்டிங்டா இருக்கிற கேரக்டரிஸ்டிக் ரூட்லாம் எஃப்ல இருந்துட்டு, அதாவது அந்த ஃபீல்டுலயே இருந்துட்டுனா தென் த பேசிக் ஒரு பேசிஸை கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற மேட்ரிக்ஸ் ஆஃப் டி, மேட்ரிக்ஸ் ஆஃப் டி எப்படி இருக்கும், இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும். இந்த ஒவ்வொரு J1 J2 எக்ஸெட்ரா JK எப்படி இருக்கும், ஜோர்டான் பிளாக்ஸா எழுதிக்கலாம். ஈச் JI equal to BI1 BI2 எக்ஸெட்ரா BIR, மற்ற என்ட்ரிஸ்லாம் 0. வேர் BIJ எல்லாமே என்னது அதான் இருக்கும். வேர் BI1 எக்ஸெட்ரா BIRI ஆர் பேசிக் ஜோர்டான் பிளாக்ஸ் பிலாங் டு லாம்டா ஐ. ஓகே, ஒரு பிளாக்கும் லாம்டா ஐயே பொறுத்துல. ஓகே, பேசிக் அதாவது ஃபர்ஸ்ட் இது JIக்குன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே லாம்டா ஐஸை பொறுத்து தான் இருக்கும் போது. அப்படின்னா எப்படி இருக்கும் போது, ஜென்ரலா இந்த ஃபார்மேட்ல இருக்கும் போது JI அதாவது J1ன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, லாம்டா 1 இருக்கும் போது அதை இந்த ஃபார்ம்ல பிரிச்சு ஃபார்மா இருக்கும் போது. ஓகே, சரி, இது ஒரு ப்ராப்ளம் நான் கீழே போடுறேன், அதுல உங்களுக்கு புரியும். ஓகே, இதுக்கு ப்ரூஃப் எழுதலாம். இப்போ என்ன எடுக்கணும், ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதோட கேரக்டரிஸ்டிக் ரூட்லாம் எஃப்ல இருக்கு, அதான் நம்மளோட அசம்ஷன். இதை ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இதை ப்ரூவ் பண்றதுக்கு முன்னாடி ஜோர்டான், ஓகே, ஃபைனலா எதுல வந்து முடியணும், ஜோர்டான் பிளாக்ல வந்து முடியணும். அப்படிதானே, ஜோர்டான் பிளாக்ஸ் ஆஃப் லாம்டா ஐல வந்து முடியணும். ஸோ ஜோர்டான் பிளாக்க எப்படி நம்ம எழுதிக்கலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்டா பார்க்கணும். அதான் ப்ரூஃப். ஃபர்ஸ்ட் we observe that an M cross M matrix basic Jordan block belong to lambda is of the form M cross M matrix ல என்ன இருக்கும், M rows M columns, ஜோர்டான் ஃபார்ம் எப்படி இருக்கணும், இது டயகனலும் டயகனலுக்கு சூப்பர் டயகனலும் மட்டும் வேல்யூஸ் இருக்கும், மற்றெல்லாம் 0. டயகனல்னா லாம்டாஸ், சூப்பர் டயகனல் 1, மற்ற ஆல் த ரெஸ்ட் ஆஃப் த வேல்யூஸ் ஆர் 0. இதை எப்படி எழுதிக்கலாம், லாம்டா 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 மட்டும் ஸ்கேலாரா பிரிச்சு எழுதிருங்க, லாம்டா மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க, சூப்பர் மேல கீழே. அப்போ மற்ற எல்லா என்ட்ரிஸும், அதாவது 0 அப்படின்னா என்ன மீனிங், இந்த இதுல இருக்கிற எல்லா என்ட்ரிஸும் என்னது கம்ப்ளீட்லி 0 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகே, அதான் இப்படி எழுதியிருக்கோம். டயகனல் மட்டும் லாம்டாஸ், மற்றெல்லாம் 0. அப்போ மிச்சம் இருக்குது என்ன இருக்கும், இந்த இருக்கு டயகனலும் 0, சூப்பர் டயகனல் மட்டும் 1 இருக்கிற மாதிரி. ஓகே, இந்த இதுவும் M/N மேட்ரிக்ஸ், இதுவும் M/M மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் எப்படி குறிச்சிருக்கோம், சம் லாம்டானே நோட் பண்ணிக்கிறோம். லாம்டா இது என்னது, M/M மேட்ரிக்ஸ். ஓகே, இது லாம்டா அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஒண்ணும் இல்ல, லாம்டா இன்டூ ஐ அப்படின்னு வச்சுக்கோங்க. லாம்டா ஐ அப்படின்னு நோட் பண்ணிட்டீங்கன்னா அதான் என்ன, இது அதான் சிம்பிளி லாம்டா அப்படின்னு எழுதிருக்கோம். இது என்ன, நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச டினோட் பண்ணிருக்கிற மேட்ரிக்ஸ். இதுதான் என்ன, MT அப்படின்னு பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்கா. அதாவது டீங்கிறது எத்தனை ஆர்டர் அப்படிங்கிற பார்த்துப்போம். இங்க ஆர்டர் வந்து M, சோ இதை எப்படி எழுதிக்கலாம், M அப்படி எழுதிக்கலாம். அப்போ எப்படி இருக்கு, ஈச் ஜோர்டான் பிளாக் ஆஃப் ஆர்டர் M/M is of the form lambda I plus MM அப்படின்னு எழுதியாச்சு. ஓகே, இது பிறகு தேவைப்படுறதுனால இதை மட்டும் ஃபர்ஸ்ட் பார்த்து வச்சுக்கிறோம். இப்போ நம்மளோட அசம்ஷன் எடுங்க. என்ன கொடுத்துருக்காங்க, T in A of E have all its distinct characters root in F. அதை எடுத்துக்கோங்க. given T in A of E have all its characteristic roots, other distinct characteristic root lambda 1 lambda 2 etc lambda k in F. ஓகே, சரி, அப்போ முந்தின கராலரி அப்படியே அப்ளை பண்ணிடலாமா. முந்தின கராலரி படி என்ன செஞ்சுக்கலாம், எல்லா கேரக்டரிஸ்டிக் ரூட்டும் இருக்கு. ஸோ முந்தின கராலரி படி எப்படி இருக்கலாம், V equal to V1 டைரக்ஷன் V2 டைரக்ஷன் எக்ஸெட்ரா Vkன்னு எழுதிக்கலாம். அண்ட் ஒவ்வொரு VIயும் எப்படி இருக்கும், அதான் எழுதியிருக்கோம் இங்க, V1 V2 டைரக்ஷன். அண்ட் ஒவ்வொரு VIயும் எப்படி இருக்கும், V belong to set of all V such that இந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் 0க்கு மேப் பண்ணணும். ஓகே, இப்படி இருக்கும். அண்ட் TIங்கிற எப்படி இருக்கும், அதோட ஒன்லி கேரக்டரிஸ்டிக் ரூட் என்னதான் இருக்கும், லாம்டா ஐ. அப்படியே முந்தின கராலரியோட ஸ்டேட்மெண்ட் தான் அப்படி எழுதியிருக்கீங்க. ஓகே, அதாவது அந்த ரிசல்ட்டை அப்படியே அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, இன்னும் அடிஷன் எப்படி இருக்கும், ஒவ்வொரு VIயும் இன்வேரியன்ட் அண்ட் T-ஆவும் இருக்கும். அண்ட் ஒவ்வொரு VIயோட டைமென்ஷனும் NIயா இருக்கும். இன்வேரியன்ஸ் முன்னாடி லெக்சர்ல டிஃபைன் பண்ணியிருந்தோம். ஓகே, அந்த ஐடியாவுக்கு கொண்டு வந்துருக்கோம். ஓகே, ஒவ்வொரு VIக்கும் இன்வேரியன்ட் அண்ட் T-ஆ இருக்கு. அண்ட் டைமென்ஷன் ஆஃப் VI equal to NI. இப்போ this implies என்ன சொல்லலாம், the basis of V can be found so that a matrix of T in this basis is of the form that form. இது என்னன்னா ஒண்ணும் இல்லை, இந்த லெமா முன்னாடி பார்த்தா அதே லெமாவை திரும்பி அப்ளை பண்றோம். ஒண்ணும் இல்லை, V equal to டைரக்ட் சம்ஸா எழுதிட்டீங்க. அண்ட் ஒவ்வொன்றும் இன்வேரியன்ட் அண்ட் T-ஆ இருக்கு. அண்ட் ஒவ்வொரு டைமென்ஷனும் NI-ஆ இருந்துச்சுன்னா முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். தென் இந்த லெமா படி then there exists a basis of V such that the matrix of T is of the form, இந்த ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, where A is an N/N matrix, Ni cross Ni matrix, இதோட டைமென்ஷன்
VI ஓட டைமென்ஷன் NI cross NI மேட்ரிக்ஸ் இதை பொறுத்து TI பொறுத்து TI on VI அதாவது இன்டியூஸ் பண்ணியிருக்கோமா அந்த மேப் பொறுத்து அப்படிங்கிறத முன்னாடி இல்லாம அப்படி அப்ளை பண்ணிக்கணும். ஓகே, இப்போ வாங்க இப்போ நமக்கு என்ன தெரியும், முந்தின இல்லாம ஃபைனல் அப்ளை பண்ணோம். அடுத்தது TIக்கு ஒன்லி கேரக்டரிஸ்டிக் ரூட் என்ன லாம்டா ஐன்னு தெரியும். ஓகே, அந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணும். சின்ஸ் TI ஹாஸ் ஒன்லி கேரக்டரிஸ்டிக் ரூட் லாம்டா ஐ ஆன் VI அப்படின்னா எப்படி இருக்கும், கண்டிப்பா இதோட மினிமல் பாலினாமியல் எப்படிதான் இருக்கும். அதாவது என்னன்னா நமக்கு தெரியும் கேரக்டரிஸ்டிக் ரூட்லாம் ரூட் ஆஃப் த மினிமல் பாலினாமியலா இருக்கணும். நமக்கு கண்டிப்பா ஒரு கண்டிஷன் நமக்கு தெரியும், எவ்ரி கேரக்டரிஸ்டிக் ரூட் இஸ் அ ரூட் ஆஃப் அ மினிமல் பாலினாமியல் வித் ரெஸ்பெக்ட் டு தட் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு தெரியும். இப்போ என்ன வருது, TIயோட கேரக்டரிஸ்டிக் ரூட் லாம்டா ஐ மட்டும் தான், ஒன்லி ஒன் கேரக்டரிஸ்டிக் ரூட். அப்போ மினிமல் பாலினாமியல் எந்த ஃபார்ம்ல தான் இருந்து ஆகணும், எக்ஸ் மைனஸ் லாம்டா ஐ, அதாவது லாம்டா ஐ மட்டுமே ரூட்டா இருக்கிற மாதிரி ஃபார்மெட்ல தான் இருந்தாகணும். அதான் எழுதிருக்கோம். The minimal polynomial becomes x minus lambda I power Li. Okay, so minimal polynomial இங்க வேணா சேர்த்துக்கோங்க, minimal polynomial of Ti அப்படின்னு சேர்த்துக்கலாம். The minimal polynomial of Ti becomes this. Okay, சரி, இப்போ என்ன TIயோட மினிமல் பாலினாமியல் இது. அப்போ என்ன செய்யணும், TI இதுக்கு சப்ஸ்டிட் பண்ணா சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ TI இதுக்கு சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ TI minus lambda I power Li equal to 0. இப்படின்னா என்ன மீனிங், ஏதோ ஒரு உள்ள உள்ளது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ரைட்டா? ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு சம் பாசிட்டிவ் பவர் எடுக்கிறீங்க, தட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்படின்னா என்ன அர்த்தம், உள்ள லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் nilpotent. அதனால இருக்கும் therefore what TI minus lambda I is nilpotent. ஓகே, nilpotent அப்படினாலே ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் nilpotent அப்படினாலே நம்ம கனானிக்கல் ஃபார்ம் ஃபார் nilpotent டிரான்ஸ்ஃபர்மேஷன் படிச்சிருக்கோம். அதுபடி எப்படி இருக்கும், கண்டிப்பா இட்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டிப்பா எப்படிதான் இருக்கும், அதாவது மேட்ரிக்ஸ் ஆஃப் TI minus lambda I is of the form இந்த ஃபார்மெட்ல தான் இருக்கும். அதாவது என்ன, நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச MI's ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகே, MI என்ன இது பார்த்தோமே இந்த இடத்துல MI. ஓகே, இந்த ஃபார்மெட்ல தான் இருக்கும் அப்படிங்கிறத அங்க ப்ரூவ் பண்ணியிருக்கோம். கனானிக்கல் ஃபார்ம் ஃபார் nilpotent டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அந்த ரிசல்ட் இங்க அப்ளை பண்ணுங்க. அந்த இந்த தியரம் வேணா ரெஃபர் பண்ணி பாருங்க. ஓகே, முன்னாடி லெக்சர்ஸ்ல இருக்கு, நீங்க ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இட்ஸ் மேட்ரிக்ஸ் ஆஃப் த ஃபார்ம் தட் ஃபார்ம். இப்போ வாங்க நமக்கு எதுக்கு கொடுக்கணும், இப்போ எதுக்கு மேட்ரிக்ஸ் கொடுத்தோம், மேட்ரிக்ஸ் ஆஃப் TI minus lambda I கொடுத்தாச்சு, ரைட்? இப்போ நமக்கு மெயின் எய்ம் என்ன, ஒவ்வொரு TIக்கும் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா, அதாவது இங்க வாங்க, இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு TIயோட மேட்ரிக்ஸ் AI எழுதிட்டீங்க, அப்படிதானே? அப்போ ஒவ்வொரு AI-யும் என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம்னா நம்மளோட ப்ரூஃப் ஓவர். ஏன்னா மேட்ரிக்ஸ் ஆஃப் TI தானே கண்டுபிடிக்கணும், சாரி மேட்ரிக்ஸ் ஆஃப் T தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒவ்வொரு AI-யும் எப்படி இருக்குன்னு ஃபார்மேட்டை சொல்லிட்டா இதுதான் நம்மளோட மேட்ரிக்ஸ் ஆஃப் T. ஸோ நமக்கு கம்ப்ளீட்லி நம்மளோட ரிசல்ட் ஓகே. அப்போ A1 எப்படி இருக்கு, A2 எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். தட் எய்ம்ல தான் இங்க ஒர்க் பண்றோம். ஓகே, இப்போ நமக்கு அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், AI-யோட அகைன் AI-யோட மேட்ரிக்ஸ், AI என்னது மேட்ரிக்ஸ் ஆஃப் TI அப்படிதானே? அப்போ மேட்ரிக்ஸ் ஆஃப் TI தான் நம்ம மெயின் எய்ம் கண்டுபிடிக்க வேண்டியது. ஓகே, மேட்ரிக்ஸ் ஆஃப் TI தான் கண்டுபிடிக்க வேண்டியது. நம்ம கண்டுபிடிச்சது என்னது, மேட்ரிக்ஸ் ஆஃப் TI minus lambda I கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ மேட்ரிக்ஸ் ஆஃப் TI வாங்க. அப்போ TI எப்படி இருக்கும், TI equal to lambda I plus TI minus lambda I ன்னு வச்சுக்கலாம். கான்ஸ்டன்ட் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வச்சுக்கோம். ஓகே, ரைட். சரி, அப்போ இன்டு I வச்சுக்கோங்க, lambda I into I ஸ்கேலார். ஓகே, ஸோ lambda TI equal to இந்த ரெப்ரசன்டேஷன். ஸோ இதுக்கு ரிலேட்டடா மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும், இதோட மேட்ரிக்ஸ் அதே மாதிரி இந்த டயகனல் எல்லாம் lambda I சூப்பர் மேலையும் கீழையும், அதாவது ரெஸ்ட் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் ஆர் 0. மேட்ரிக்ஸ் ஆஃப் TI minus lambda என்ன, அதான் இந்த பார்த்து வச்சிருக்கோம். இந்த இது அப்படி இங்க யூஸ் பண்ணிடலாமா? ஸோ அதை தூக்கி சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு இப்பதான் முந்தின இதுல பார்த்தோம், அதே ஐடியாவை கொண்டு போய்க்கும். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு ஓகே AI எப்படி இருக்கும், அதாவது மேட்ரிக்ஸ் ஆஃப் TI தான் என்னது, மேட்ரிக்ஸ் ஆஃப் TI தான் AI. அப்ப AI எப்படி இருக்கும், இதோட சம்மு பிளஸ் இது. ஓகே, இப்போ என்னது என்ட்ரி வைஸ் இது ஒன்னொன்னு என்ன, I1 I2ங்கிறதுலாம் என்ன, அதோட ஆர்டர், மேட்ரிக்ஸோட ஆர்டர். ஓகே, ஸோ இப்போ இது இஸ் எ மேட்ரிக்ஸ், இதுவும் ஒரு மேட்ரிக்ஸ். இப்போ பிளஸ் பண்ணிடலாமா, பிளஸ்னா அதாவது என்ன, பிளாக்கா மேட்ரிக்ஸஸா அடுக்கி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோமா, இதுதான் அந்த ஐடியா. ஓகே, சரி, இப்போ பிளஸ் பண்ணீங்கன்னா lambda I plus MI minus 1 இப்படி வரும். டயகனல் மட்டும் என்ட்ரி வரும், அப்படிதானே? டயகனல் மட்டும் வந்திருக்கும், மேல கீழே எல்லாமே என்ட்ரிஸ் ஆர் 0. சரி, இப்போ இதுதான் என்ன, இதான் நம்ம 1ல பார்த்து வச்சிருக்கோம். ஈக்குவேஷன் நம்பர் 1ல
இதுதான் என்ன இப்படி இருக்கதா தட் பிளாக் அப்படிதானே. ஸோ இங்கே அப்ளை பண்ணிடலாம். இதுதான் என்ன பிளாக். அப்போ இதோட BI1 அதாவது இதோட ஆர்டர் தானே, இதோட ஆர்டரே சேமா வரும். ஓகே, அங்க முன்னாடி பார்த்துட்டு பாருங்க. இட்ஸ் அ பிளாக் BMன்னு வச்சுக்கோங்க. BMன்னு வச்சுட்டீங்கன்னா லாம்டா பிளஸ் MM. ஓகே, இப்போ இங்க ஆர்டர் I1 ரைட்டா, இங்க ஆர்டர் I1. ஸோ இது என்ன பிளாக்கா இருக்கும், BI1 இருக்கும். அது மாதிரி BI2 இருக்கும். இது BIRI இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட என்னது, இப்படிப்பட்ட இதுதான் நம்ம எப்படி எடுத்துக்கோம், நம்ம தியரம் ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க, இப்படிப்பட்ட பிளாக்கை தான் நம்ம எடுத்திருக்கோம், JIன்னு வச்சிருக்கோம். ரைட். ஸோ இதுக்கு எடுத்துக்கலாமா. அப்போ என்ன வந்துட்டு நமக்கு AI equal to JI வந்துட்டு. ஓகே, ஃபார் ஈச் AI equal to some JI நம்ம தியரத்துல கொடுத்த ஃபார்மேட்லயே ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. ஸோ என்ன சொல்லிடலாம், ஒவ்வொரு AIக்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா the basis of V can be found so that the matrix of T in this basis of the form எப்படி வரும், matrix J1 J2 etc JK, rest of the entries are 0. இந்த entries மத்த எல்லா entries-ம் 0. அத நம்ம ப்ரூவ் பண்ணோம். hence our theorem. அதனால இப்போ substituting 3 into we get the matrix of T is of the form. so ஒரு பேசிஸ் கண்டுபிடிச்சாச்சு, அதுக்கு மேட்ரிக்ஸ் கொடுத்தாச்சு. ஓகே, இதான் ரொம்ப அழகான ஃபார்ம் கூட சொல்லிக்கலாம். ஜோர்டான் ஃபார்ம்ல இருந்து கொஞ்சம் ஒரு முக்கியமான தியரம். இந்த ஃபார்ம்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நீங்க போனீங்கன்னா எதிர்பார்க்கலாம். ஓகே, இதுல வச்சு ஒரு ரிமார்க், in the above theorem in each JI we follow that size of BI எப்படி இருக்கும், BI1 அதோட size of BI2 கம்மியா இருக்கும், BI3 இந்த ஃபார்மட்ல தான் இருக்கும். பிகாஸ் நமக்கு V equal to V1 plus circle V2 plus circle etc plus circle VK அப்படின்னு எழுதுறீங்கன்னா டைமென்ஷன் ஆஃப் VI equal to NI வச்சுருக்கீங்க வச்சுக்கோமே, அதான் என்ன நம்மளோட ரெப்ரசன்டேஷன். நமக்கு தெரிஞ்ச இன்வேரியன்ஸ் அப்படின்னு படிச்சு, இன்வேரியன்ஸ் ஆஃப் T அப்படின்னு படிச்சிருப்போம் ஞாபகம். அப்போ எப்படி இருக்கும், N1 greater than or equal to N2 greater than or equal to N3 etc greater than or equal to NR அப்படி பார்த்தோம். அதே இதுதான் சைஸ் ஆஃப் BI1 எப்படிதான் இருக்கும், இந்த ஆர்டர்ல தான் இருக்கும். சரியா, BI1 BI2 ஓட பெருசா இருக்கணும் இந்த ஆர்டர்ல. ஓகே, அண்ட் தென் த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும், இந்த மேட்ரிக்ஸ் ஓகே இதுல முந்தின ஆர்குமெண்ட்ல இருந்து சைஸ் இப்படிதான் இருக்கும். இந்த மேட்ரிக்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஜோர்டான் ஃபார்ம் ஆஃப் T அப்படின்னு சொல்றோம். ஜோர்டான் ஃபார்ம் ஆஃப் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா that type of matrix J1 J2 JK இருக்கணும். each J1 எப்படி இருக்கணும், diagonal entries of blocks இருக்கணும். அதாவது என்ன ஜோர்டான் பேசிக் ஜோர்டான் பிளாக்கா இருக்கணும். மற்ற ரெஸ்ட் ஆஃப் த என்ட்ரிஸ் ஆர் ஜீரோஸா இருக்கணும். அப்படிதான் இந்த செட்டப் இருக்கு. இந்த செட்டப் தான் என்ன சொல்றோம், ஜோர்டான் ஃபார்ம் ஆஃப் T அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ ஃபார் நில்போர்டன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும், நில்போர்டன் மேட்ரிக்ஸ். அப்போ இந்த தியரம் நத்திங் பட் நம்ம என்ன ஆகும், பழைய தியரமாவே வரும். நீங்க ஒர்க் பண்ணி பாருங்க. ஓகே, இதே T வந்து நில்போர்டன் டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இப்போ பார்த்த தியரம் நத்திங் பட் தியரம் 6.5.1ஆவே இருக்கும். ஏன்னா அதே தான் ரெப்ரசன்டேஷன் முன்னாடி கொடுத்துருக்கோம். ஓகே, அந்த என்ன தியரம்னா V1 V equal to இப்போ சொன்ன அதே ஐடியா தான். நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, போத்தாலும் சேமா தான் இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு என்ன தெரியும், ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் அதுக்கு மேட்ரிக்ஸ் கொடுத்துக்கலாம். எந்த ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாலும் அதுக்கு ரிலேட்டடா ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துக்கலாம். ஸோ என்ன சொல்லிடலாம், நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் படிக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா எங்க போய்க்கலாம், ஒரு அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற ஒரு பேசிஸை பொறுத்து மேட்ரிக்ஸ் போய் மேட்ரிக்ஸ்ல படிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அது மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் பத்தி படிக்கணும்னா அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பத்தி படிச்சா மேட்ரிக்ஸ் படிச்ச மாதிரி அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம என்ன இந்த தியரம் எதுல பார்த்திருக்கோம், தட் தியரம் 6.6.2 எதுல பார்த்திருக்கோம், ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல எப்படி ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். ஸோ இதுக்கு ரிலேட்டடா ஈக்குவலண்டா நம்ம என்ன கொடுக்கணும், மேட்ரிக்ஸ்ல இதே ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லணும். அதான் நெக்ஸ்ட் தியரம் நம்ம எழுதுறோம். another form of theorem 6.6.2. okay, let A in Fn suppose that K is the splitting field of the minimal polynomial of A over F. splitting field na ஒண்ணும் இல்ல, நீங்க சிம்பிளா வச்சுக்கலாம். minimal polynomial of A over F பாருங்க. மினிமல் பாலினாமியலோட ரூட்ஸ் பார்க்கலாமா, கேரக்டரிஸ்டிக் ரூட் பார்க்கலாம். கேரக்டரிஸ்டிக் ரூட் எல்லாமே எஃப்ல இருக்கணும்னு அவசியமா, கண்டிப்பா இல்ல. எஃப்ல இருக்கணும்னு அவசியம் இல்ல. சிலது இருக்கலாம், சிலது எஃப் விட்டு வெளியே போகலாம். இப்போ என்ன ஐடியானா, சில கேரக்டரிஸ்டிக் ரூட் வெளியே போயிட்டுன்னு வச்சுக்கோம் எஃப் விட்டு. ஸோ என்ன செஞ்சுக்கலாம், கே அப்படின்னா என்னதான், ஸ்பிளிட்டிங் ஃபீல்ட் அப்படின்னா என்ன டிஃபைன் பண்றோம்னா, கே இஸ் அ
minimal அதாவது smallest field containing both f and all its characteristic root அப்படி வச்சுக்கலாம். ஓகே, கேன்றது என்ன, அதாவது f வச்சுக்கோம், f விட்டு ஒரு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு லாம்டா வெளியே போயிட்டுன்னு வச்சுக்கோம். ஓகே, ஒரு லாம்டா வெளியே இருக்குன்னு வச்சுக்கோ. ரைட், இப்போ இப்போ இது f, இவர் வந்து லாம்டா வெளியே இருக்காரு. அப்போ கேன்னா என்னது, எஃப்ஐயும் தட் லாம்டாவையும் கண்டெயின் பண்ற மாதிரி இருக்கிற ஸ்மாலஸ்ட் ஃபீல்டு தான் என்ன, கே அப்படிங்கிறோம். ஓகே, சரி, இப்போ அதான் என்ன, அதுக்கு தான் நேம் என்ன, ஸ்பிளிட்டிங் ஃபீல்ட் ஆஃப் த மினிமல் பாலினாமியல். ஓகே, அப்படி சொல்றோம். ஓகே, ஸ்பிளிட்டிங் ஃபீல்ட்னா இப்போ என்னன்னு தெரியும். இப்போ என்ன சொல்றோம், ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கீங்க எஃப்என்ல, அதோட ஸ்பிளிட்டிங் ஃபீல்ட் பாக்கீங்க. அப்போ எப்படி இருக்கும், ஏயோட கேரக்டரிஸ்டிக் ரூட் எல்லாம் கண்டிப்பா எங்க இருக்கும், கேல இருக்கும். ரைட், கேல எல்லா ஏயோட கேரக்டரிஸ்டிக் ரூட்டும் இருக்கும். ஸோ என்ன செஞ்சுக்கலாம், இந்த ரிசல்ட்டை இப்போ உள்ள தியரம் 6.6.2 கேக்கு அப்ளை பண்ணிக்கலாமா, ஆல் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக் கேரக்டரிஸ்டிக் ரூட் பிலாங் டு கே. ஸோ என்ன செஞ்சுக்கலாம், ஒரு அதுக்கு ஏற்றப்பதான் ரிசல்ட் மாத்தி எழுதிக்கும். தென் an invertible matrix C in Kn can be found so that C inverse is in Jordan form. அதாவது என்ன, ஒரு நமக்கு அங்க என்ன செய்வோம், ஒரு பேசிஸ் கண்டுபிடிப்போம், அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற மேட்ரிக்ஸ் ஜோர்டான் ஃபார்ம்ல இருக்குன்னு சொல்லணும். ஓகே, இன்னொரு ஐடியா தெரியும், பேசிஸ் மாற மாற அதோட மேட்ரிசஸ் மாறிட்டே இருக்கும். ரைட், ஆனா என்ன, அந்த மேட்ரிக்ஸ்க்கு இடையில உள்ள ரிலேஷன் என்ன, ஒரு இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ் கிடைக்கும் such that m1 of t equal to c m2 of t c inverse அந்த டைப்ல இருக்கும் அப்படிங்கறத நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம். சோ என்ன செஞ்சுக்கலாம், அப்ப ஜெனரலா எழுதுனா, அப்போ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஓகே ஜெனரலா சொல்லணும்னா எப்படி சொல்லிக்கலாம், நமக்கு மேட்ரிக்ஸ் ஆஃப் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னன்னு தெரியாது. அப்போ அதுக்கு ரிலேட்டடா என்ன கொடுத்துக்கலாம், ஒரு இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ் வச்சு சி இன்வர்ஸ் பேசிக்கலாம். ரைட், ஓகே, இப்போ என்ன சொல்றோம், அதான் அந்த முன்னாடி தேர்த்தை இங்க மாத்தி எழுதுறோம். தென் an invertible matrix C in Kn இருந்து ஒரு இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ் கிடைக்கும், can be found so that எப்படி இருக்கும், CAC inverse is in Jordan form. Okay, so next exercise, two linear transformations in A of V which have all their characteristic root in F are similar. Okay, ஒரு ரெண்டு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதோட கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் எல்லாம் எஃப்ல இருக்கு, அந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரெண்டும் சிமிலரா இருந்துச்சுன்னா தென் என்ன சொல்லிடலாம், இஃப் அண்ட் ஒன்லி இஃப், அதாவது சிமிலரா இருந்துச்சுன்னா ஜோர்டான் ஃபார்ம்ல இருக்கும், ஜோர்டான் ஃபார்ம்ல இருந்தா சிமிலரா இருக்கும் அப்படின்னு தான் சொல்றோம். ஓகே, தே இஃப் அண்ட் ஒன்லி இஃப் தே கேன் பி brought to the same ஜோர்டான் ஃபார்ம் அப்படிங்கிறத சொல்றோம். ஓகே, அதாவது என்ன சொல்றான், ரெண்டு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சிமிலரா இருக்குன்னா முன்னாடி நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம், தே போத் ஆர் ஹேவ் சேம் இன்வேரியன்ஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகே, சேம் இன்வேரியன்ட் இருக்குன்னா இங்க அந்த இன்வேரியன்ட்டை பேஸ் பண்ணி தான் ஜோர்டான் ஃபார்ம் போட்டோம். ஏன்னா நம்ம ப்ரூஃப் யோசாலே v equal to v1 plus circle v2 plus circle etc vk and dimension of vi எல்லாம் எப்படி வச்சோம், ni ன்னு வச்சோம், and vi is invariant under t ன்னு வச்சோம். அப்போ என்ன, நத்திங் பட் அப்படி நம்ம அந்த என்ஐஸ் எல்லாம் கலெக்ட் பண்றதுதான் ஃபைனலி என்ன சொல்லியிருந்தோம், இன்வேரியன்ஸ் ஆஃப் டி அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல இன்பில்ட்டாவே ஒரு இன்வேரியன்ட் வச்சுதான் பேசிட்டு இருக்கோம். ஸோ என்ன இருக்கும், சிமிலரா இருந்துச்சுன்னா அந்த ரிசல்ட் படி both invariants are same, both linear transformation or invariant same. அப்ப அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற மேட்ரிக்ஸ் சேமா இருக்கும். அந்த மேட்ரிக்ஸ் நமக்கு இங்க என்ன வந்திருக்கு, ஜோர்டான் ஃபார்ம். சோ the matrix are the Jordan form are same அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருக்கோம். ஓகே, அதாவது என்ன, two linear transformation are similar if and only if they can be brought into a same Jordan form only if எப்போ அது கண்டிஷன் all its characteristic root in F are. Okay, and then the exercise. Next, what's in a remark, if A in Fn and K is the splitting field of the minimal polynomial of A over F. Fn ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க, அதோட ஸ்பிளிட்டிங் ஃபீல்டு கேன்னு பார்த்துக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஏயோட கேரக்டரிஸ்டிக் ரூட் எல்லாம் கேல இருக்கிற மாதிரி ஸ்மாலஸ்ட் ஃபீல்டு கண்டெய்னிங் போத் ஆல் கேரக்டரிஸ்டிக் ரூட் அண்ட் எஃப் எடுத்துட்டீங்க, அதான் கே. இஃப் in Kn CA C inverse இந்த ஃபார்மட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க.
n splitting field. ஸோ இப்பதான் பார்த்தோம் அதுக்கு ரிலேட்டடா இந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் ஜோர்டான் ஃபார்முக்கு கொண்டு வந்துக்கலாம். ஓகே, இந்த இது ஜோர்டான் ஃபார்ம்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. வேர் each ji correspond to a different characteristic root lambda I of a இருக்கு. தென் என்ன இருக்கும், the multiplicity of lambda அதான as a characteristic root of a. characteristic root நம்ம lambda 1 lambda 2 lambda k ன்னு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. characteristic root lambda 1ங்கிறது lambda 2 எல்லாம் டிஸ்டிங்க்ட். ஆனா lambda 1ங்கிறது கேரக்டரிஸ்டிக் ரூட்டா எத்தனை தடவை இருக்கலாம், ஆஃப் மல்டிபிளிசிட்டி எத்தனையா இருந்துட்டு போகுது, 5ஓ 10ஓ எது இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா நமக்கு அந்த lambda 1 அந்த மல்டிபிளிசிட்டியை எடுத்துக்கோங்க. the multiplicity then the multiplicity of lambda I is defined to be ni. அதோட மல்டிபிளிசிட்டி எப்படிதான் இருக்கும், அந்த viயோட டைமென்ஷனா தான் இருக்கும். அதான் is defined to be ni. ஓகே, multiplicity of lambda I is nothing but ni இருக்கும். வேர் ji ங்கிறது என்ன மேட்ரிக்ஸா இருக்கும், ji ங்கிறது ni cross ni மேட்ரிக்ஸா இருக்கும். ஓகே, சரி. இப்போ என்ன, இப்போ இதுதான் ஒரு முக்கியமான ரிசல்ட். இதை யூஸ் பண்ணி அடுத்த ஒரு ப்ராப்ளம் நீங்க தான் செய்ய போறீங்க. எஃப்ங்கிறது இன்னொரு ரிப்பீட் பண்றேன், எஃப்என்ல ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறீங்க, ஒரு n by n மேட்ரிக்ஸ் ஓவர் எஃப் எடுத்துட்டீங்க. ஸ்பிளிட்டிங் ஃபீல்ட் பார்த்துக்கோங்க ஆஃப் அ மினிமல் பாலினாமியல், மினிமல் பாலினாமியலோட ஸ்பிளிட்டிங் ஃபீல்ட் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ அதோட கேரக்டரிஸ்டிக் ரூட் என்ன ஆர்டரோ, கேரக்டரிஸ்டிக் ரூட் என்ன ஆர்டரோ அதுதான் எப்படி இருக்கும், ஜேயோட மேட்ரிக்ஸோட ஆர்டரா இருக்கும். ஓகே, அண்ட் மல்டிபிளிசிட்டி ஈக்குவல் டு என்னதான் இருக்கும், என்ஐயாவும் இருக்கும். ஓகே, யூசிங் த கான்செப்ட் ஆஃப் த ஜோர்டான் ஃபார்ம் ஆன்சர் த ஃபாலோயிங் CSIR NET June 2018 பார்ட் C கொஸ்டின் நீங்க தான் சால்வ் பண்ணணும். ஏங்கிறது 6 மேட்ரிக்ஸ் ஓவர் ஆரா இருக்கு வித் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் x minus 3 power 2 into x minus 2 power 4. அப்போ என்ன அர்த்தம், ஒன் கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் லைன், கேரக்டரிஸ்டிக் ரூட் என்ன 3யும் 2ம் மட்டும் தான். 3யோட மல்டிபிளிசிட்டி 2 times, 2ஓட மல்டிபிளிசிட்டி 4 times and minimal polynomial x minus 3 into x minus 2 power 2. Okay, இதோட மினிமல் பாலினாமியல் இப்படி இருக்கு. தென் ஜோர்டான் ஃபார்ம் ஆஃப் a can be என்ன ஃபார்மட்ல இருக்கும் ஆன்சர். நம்ம ஒரு லெக்சர்ல நான் டிஸ்கஸ் பண்ணி தரேன், நீங்க யோசித்து உங்களோட ஆன்சர்ஸை சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ.